அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ஆதம். நான் திருநெல்வேலி பேட்டையிலேருந்து வரேன். ஆக்சுவலி 1 இயருக்கு முன்னால் எனக்கு ஒரு அட்டாக் மாதிரி வந்துச்சு. பட் ஆனால் அது எனக்கு அட்டாக்குன்னு எனக்கு தெரியல. நார்மலாக ஏதோ செஸ்ட் பெயின், எனக்கு ப்ரெஷர் இருந்ததுனால அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். ஸோ இப்போ ஒரு 3 months முன்னால் மறுபடியும் அதே மாதிரி நைட்டு ஒரு 2:30 மணிக்கு வந்துச்சு. ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆனேன். அவங்களும் பார்த்துட்டு பேசிக்காக உள்ள எல்லாமே கொடுத்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ எனக்கு இருந்தாலும் ஒரு டவுட் இருந்ததுனால நான் வந்து நம்ம ரோஸ்மேரி பாஷா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி, ஏன்னா ஒரு 10 years முன்னாலே எங்கள் அம்மாவுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தேன். ஸோ அவர்கிட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு. அதனால் அவரை போய் நான் கன்சல்ட் பண்ணேன். ஸோ அவர் கொடுத்த சஜஷன் என்னென்னா ஒரு ஆன்ஜியோ பார்த்துருவோம் அப்படின்னு. ஸோ ஆன்ஜியோவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னார். ஸோ இந்த மாதிரி அடப்பு இருக்குது, 5 பிளாக் கிட்ட இருக்குது 2 வெயினில். ஸோ நீங்கள் வந்து பைபாஸ் தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் நான் கவர்மெண்ட் ஸ்கீமில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ அவர் எனக்கு கொடுத்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன். ஒன்று பாளையங்கோட்டை ராயல் ஹாஸ்பிட்டல், இன்னொன்று வந்து நாகர்கோவில் மூகாம்பிகை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப தூரம் போகிறதுக்கு எனக்கு முடியல. ஏன்னா எனக்கு அங்கே வந்து எனக்கு ரிலேஷன்ஸ் யாரும் கிடையாது. ஸோ சப்போர்ட் இல்லாதனால ஸோ ராயல் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன். அப்புறம் எனக்கு ராயல் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் இறைவன் மேலே எல்லா மேலே பாரத்தை போட்டுட்டு இங்கே வந்தேன். ஸோ எப்படி பண்ணுவாங்களோ என்ன ஏதுன்னு ரொம்ப பயந்துட்டு தான் வந்தேன். ஸோ எனக்கு வந்து இங்கே லெட்ரு கொடுத்தது வந்து பிலால் சாரை பாருங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாங்க. பிலால் சாரை வந்து நான் பார்த்தேன். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கார்டியாலஜிஸ்ட் அந்த டாக்டர் அருள் விஜயகுமார் சாரை பார்க்க சொன்னாங்க. அருள் விஜயகுமார் சார் ஆன்ஜியோ சிடியை போட்டு பார்த்துட்டு ஓகே அதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ போன மண்டே அட்மிட் ஆனேன். 17th அட்மிட் ஆனேன். 18th எனக்கு சர்ஜரி பண்ணாங்க. நான் எந்த அளவுக்கு பயந்தனோ அது எதுவுமே இல்லை. ஸோ எப்போ ஆப்ரேஷன் நடந்தது எப்போ முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க. 2க்குமே வந்து அல்லாஹ், அதுக்கப்புறம் பிலால் சாரும் அருள் விஜயகுமார் சார் தான் காரணம். எனக்கு எல்லாமே நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். கரெக்டாக 1 week ஆகுது. மண்டே அட்மிட் ஆனேன், டியூஸ்டே சர்ஜரி, இன்னைக்கு சாட்டர்டே, மேபி இன்னைக்கு டிஸ்சார்ஜ். ஸோ எனக்கு வந்து எந்த பெயினுமே இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியலை. ஸோ ஐசியூவில் இருந்த அந்த ஒரு 4 நாளுமே 3 days 4 days நினைக்கிறேன். அங்கே இருந்த எனக்கு நர்ஸுமே எனக்கு நல்ல கேர் எடுத்துக்கிட்டாங்க. ரூம்ஸும் சரி, ரூமில் உள்ள டியூட்டி நர்ஸஸ் சரி, எல்லா நர்ஸு எல்லா டாக்டர்ஸுமே நல்லா கேர் எடுக்காங்க. நான் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் இருக்குது. கார்டியாலஜி அந்த சர்ஜரிக்காக இருக்குது, சிஏபிஜி சர்ஜரிக்காக இருக்குன்னா ராயல் ஹாஸ்பிட்டல். நான் உண்மையிலே மனசால சொல்கிறேன், நான் ரொம்ப திருப்தியாக நான் போகிறேன். ரொம்ப சந்தோஷம்.